விஜய் கட்சி தொடங்கியதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி பயணம் தொடர வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜீவன் தொண்டமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நலத்திட்ட பணிகளை மென்மேலும் முன்னெடுக்க அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கும் விஜய் அறிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சினிமா செல்வாக்கை மட்டும் பயன்படுத்தி எடுத்தோம் கவிழ்த்தோம் என அரசியல் பயணத்தை ஆரம்பிக்காமல் நன்கு திட்டமிடலுடன் ஆரம்பித்துள்ளார் என்பது விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் உறுதியாவதாக தெரிவித்துள்ளார். விஜயின் அரசியல் பயணம் வெற்றியளிக்க மலையக மக்கள் சார்பிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பிலும் வாழ்த்துவதாக அவர் கூறியுள்ளார். இணைந்து பயணிக்கக்கூடிய இடங்களில் இணைந்து பயணிக்கவும், புரிந்துணர்வுடன் செயல்பட வேண்டிய இடங்களில் புரிந்துணர்வுடன் செயல்படவும் நாம் தயாராகவே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கு இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஜயின் புதிய அத்தியாயம் வெற்றி பெற வாழ்த்துவதாக தமது எக்ஸ் வலைதள பதிவில் நமல் ராஜபக்சே பதிவிட்டுள்ளார். விஜய் அரசியல் கட்சி துவங்கியுள்ளதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி வரவேற்பு தெரிவித்துள்ளார். மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலுக்கு எதிராகவும் மக்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற சக்திகளுக்கு எதிராகவும் விஜய் கருத்து கூறியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாகவும் கூறியுள்ளார். அரசியல் கட்சியை ஏன் தொடங்குகிறோம் என்பதற்கான விஜயின் விளக்கம் தமிழக அரசியலில் ஆரோக்கியமான சூழல் உருவாக உதவும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் விஜயின் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் KS அழகிரி கூறியுள்ளார். நடிகர் விஜய் களத்தில் வந்த பின்னர் அவரது அரசியல் குறித்து பதில் சொல்லலாம் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் அமைச்சர் சேகர் பாபு தனது மனைவியுடன் சுவாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் நடிகர் விஜயின் புதிய கட்சி குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு விஜய் களத்திற்கு வந்த பின்னர் அது குறித்து பதில் சொல்லலாம் என அவர் தெரிவித்தார். அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திற்கு திரும்பினார். பனையூர் அலுவலகத்திற்கு காரில் சென்று திரும்பிய நிலையில் ஏராளமான ரசிகர்கள் அவரது வீட்டின் முன்பு திரண்டனர். இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த போலீசார் ரசிகர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.